தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். பட்ஜெட்டில் எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறைக்கு ரூபாய் 15,828 கோடி, நீர்வளத்துறைக்கு ரூபாய் 9,264 கோடி, உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,393 கோடி, போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய், வேளாண் துறைக்கு ரூபாய் 14,984 கோடி, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ரூபாய் 23,357 கோடி, சமூக நீதித்துறைக்கு ரூபாய் 3,937 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ரூபாய் 1,051 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் தாவேக தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட அண்ணன் சீர்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெண்களின் திருமணத்தன்று 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டுப் புடவையும் வழங்கப்படும் என்றும், இத்திட்டத்துக்காக ரூபாய் 812 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதற்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் கருவுற்ற பெண்கள் அவர்களுடைய மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பயன்பெறலாம். இந்த மையங்களில் கருவுற்ற பெண்களுக்கு கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்துக்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக ரூபாய் 9,818 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மட்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டது போல் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்கும் அறிவிப்பு செய்யப்படவில்லை. பள்ளிக்கல்வித்துறைக்கு ரூபாய் 44,574 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 3,734 அரசு பள்ளிகளை மேம்படுத்த ரூபாய் 2,132 கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர ரூபாய் 139 கோடி ஒதுக்கீட்டில் 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்கள் அமைக்க ரூபாய் 3,200 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், 11ஆம் வகுப்பு படிக்கும் 5 லட்சம் மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வைக்கும் வசதியுடன் கூடிய சைக்கிள்கள் வழங்க ரூபாய் 277 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் அறிவித்தார். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட விரிவான சாத்தியக்கூறு ஆய்வுக்கு ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியத்துடன் 70,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி 150 என்ற திட்டத்தையும் அறிவித்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அதன்படி விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் 125 நாட்கள் வேலையை நிறைவு செய்தால் கூடுதலாக 25 நாட்களுக்கான பணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த ஆண்டு ரூபாய் 38,000 கோடி கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், மகளிர் சுய உதவி குழு நிறுவனங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படையின் மேம்பாட்டு மற்றும் விரிவாக்கத்துக்கு ரூபாய் 354 கோடி ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் விரிவாக்கத்தையும் அறிவித்தார் நிதியமைச்சர். அதன்படி கோயம்பேடு, பட்டாபிராம் விமான நிலையம், கிளாம்பாக்கம், பூவிருந்தவல்லி, சுங்குவார் சத்திரம் வரை மெட்ரோ பணிகள் நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பூவிருந்தவல்லி தொடங்கி பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் நீடிக்கப்படும் என திமுக அரசில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது சுங்குவார் சத்திரம் வரை மட்டுமே நிறுத்தப்படுவதால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தாவேக அரசு கைவிடுவது உறுதியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 2,000 கோடியில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் ரூபாய் 131 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்கிறது அரசு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்த தமிழ்நாடு 2026-27 பட்ஜெட்டில் ரூபாய் 75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி மகளிர் ஆடுகள் என்ற திட்டத்தின் கீழ் 30,000 பேருக்கு 100% மானியத்தில் தலா 5 ஆடுகள் வழங்க ரூபாய் 110 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 57 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ரூபாய் 16 கோடி நிதியுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு ஆறுகள் உலக தரத்தில் மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் நதியின் படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு ரூபாய் 9,300 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட் வழங்கும் திட்டத்திற்காக ரூபாய் 18 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வாங்க ரூபாய் 1000 கோடியும், பணிமனைகளின் ஈவி கட்டமைப்பை உருவாக்க ரூபாய் 500 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுக்கு ரூபாய் 838 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டுக்கான தொகை 7.5 லட்சத்தில் தொடங்கி 15 லட்சம் வரை நோயின் தன்மை பொறுத்து உயர்த்தப்படுகிறது. நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார திட்டத்துக்கு ரூபாய் 23 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு ரூபாய் 708 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படவுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள ரூபாய் 340 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் மொத்தம் ரூபாய் 1,73,445 கோடி கடன் பெறவும், ரூபாய் 51,971 கோடியை திருப்பி செலுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். அதே நேரம் மொத்த வருவாயாக ரூபாய் 3,50,027 ரூபாய் கிடைக்கும் எனவும் பட்ஜெட்டில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, இது ஜீரோ பட்ஜெட் என்றார். முழுமையாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, இந்த அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆயிடுச்சு. 100 நாட்களில் இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு ஜீரோ சொல்லுவாங்க, 0 அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0. மேலும் ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் என்று கூறியவர்கள் இப்போது திட்டங்களின் பெயர் மாற்றத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் போன்ற அனைத்தும் முந்தைய திராவிட மாடல் அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டங்களாகும். தற்போது அவற்றின் மீது வெற்றி என்ற ஆளுங்கட்சியின் பெயரை சேர்த்து புதிய ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர். உலகம் உங்கள் கையில், லேப்டாப் திட்டம், வெற்றி மடிக்கணினி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம், வெற்றி வீடு திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தகைசால் பள்ளிகள் மற்றும் முதல்வர் படைப்பகங்கள் பெயர்களும் மாற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சர் படைப்பகங்கள் திட்டம் டிஜிட்டல் நூலகம் என மாற்றப்பட்டு வெறும் 10 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. நன்னிலம் திட்டம் மண்ணின் மகள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த பட்ஜெட் பத்தி பாத்தீங்கன்னா, எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு போட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. பெயர் மாற்றம் செய்வதற்கு எதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடந்துச்சு, அதிகாரிகளோட என்ன டிஸ்கஸ் பண்ணாரு. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதிதிராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசுல செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும், அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பெயரை மாற்றி இன்னைக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தலைவர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்க தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 லேப்டாப் 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம்,
அதோட பேரை மாற்றி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸு, அது தகைசால் பள்ளிகள், அதோட பேரை மாற்றிருக்கிறாங்க. முதல்வர் படைப்பாகங்கள் எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதை இன்னைக்கு டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நன்னிலம் திட்டம், அதற்கு பேரை மாற்றி இன்னைக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என நிதியமைச்சர் குறிப்பிட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறிய அவர், இதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதனைகளை அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறினார். இதுல இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பத்தி பேசும்போது நிதியமைச்சர் பேசும்போதும் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு, இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இன்று சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்ட பட்ஜெட் பற்றி ரியல் சிஎம்க்கு புரியும் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படித்தான் இருக்கு. அது மட்டுமல்ல, இது டிராவிடியன் மாடல் அரசின் திட்டங்களின் ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட். மக்கள் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் விவசாயிகள் பிரச்சினை, மின்கட்டண குளறுபடி பிரச்சினை, விலைவாசி உயர்வு பிரச்சினை என எதை பற்றியும் கவலையின்றி மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் அறிவிக்காத பட்ஜெட். அது மட்டுமல்ல, ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு ரூபாய் 4000, ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் எதை பற்றியும் மூச்சே விடாத பட்ஜெட். மொத்தத்தில் சொந்தமாகவும் யோசிக்காத, சொன்னதையும் செய்யாத, சுரத்தில்லாத புஸ்வான பட்ஜெட்டாகத்தான் ரீல் அரசின் முதல் பட்ஜெட் அமைந்திருக்கிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் நல அறிவிப்புகள் வரவேற்புக்குரியவை, தனியார் மய முனைப்பு ஏற்கத்தக்கது அல்ல. மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. திமுக ஆட்சியில் கடன் அதிகமாக பெறப்பட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கை மூலம் குற்றம் சாட்டிய தாவேக் அரசு தற்போது 1.73 லட்சம் கோடி கடன் வாங்க இருப்பதாக தெரிவித்திருப்பது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நிதித்துறை செயலாளர் சித்திக், கடன் வாங்குவது என்பது அடுத்த 50 ஆண்டுகளுக்கு குறையாது என்றார். கடன் நான் ஏற்கனவே ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் கிளியராக சொன்னேன், எந்த கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தாலும் கடன் வாங்குவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் பர்மிஷனோட தான் வாங்குவோம் நம்மளும். இந்த 1.22 lakh crores தான் 3%க்குள்ளே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். அப்படி கடன் வாங்கணும்னா 1.22 lakh crores நெட் நிகர கடன் சொல்கிறது, அதாவது வருவாய் கடன் செலுத்துறதுக்கு நிகர கடன் பார்க்க போனீங்கன்னா அந்த கணக்கு வருது. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு 14 சொன்னது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்போ அது இந்த வருஷத்துக்கு இறுதியில் பார்க்க போனீங்கன்னா கடன் குறைக்க முடியாது. தட் இஸ் பி கிளியர். நீங்கள் அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட் வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்டில் கூடணும்.